நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியாக வசிக்கும் பெண்ணிடம் துப்பாக்கி முனையில் 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது. முகமூடி அணிந்து வந்து தோட்டத்து வீட்டில் கைவரிசை காட்டியவர்கள் யார்? தனியாக வசிக்கும் பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து அலறவிட்ட முகமூடி கொள்ளையர்கள் துப்பாக்கியை நெற்றி பொட்டில் வைத்து தங்கக் கொடியை அறுத்தெடுத்து அதிர்ச்சி கொடுத்தவர்கள் பீரோவை உடைத்து கொள்ளையடித்து தப்பி உள்ளனர். கொங்கு மண்டலத்தை அலறவிட்ட கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் அம்மன் கோவில் தோட்டத்தைச் சேர்ந்தவர் 58 வயதான கலைச்செல்வி. கணவரை இழந்த கலைச்செல்வி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். வியாழக்கிழமை அன்று தன்னுடைய மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு 8 மணிக்கு வீடு திரும்பிய கலைச்செல்வி 8:45 மணியளவில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் இருவர் சத்தமில்லாமல் வீடு புகுந்து கலைச்செல்வியை சுற்றி வளைத்துள்ளனர். திடீரென மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து நீட்டி கலைச்செல்விக்கு மரண பயத்தை காட்டியவர்கள் கத்தியை எடுத்து அவரின் கழுத்தில் வைத்து சத்தம் போட்டால் கொன்று விடுவோம் என மிரட்டி இருக்கின்றனர். கலைச்செல்வியின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினை அறுத்தெடுத்தவர்கள் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்களின் மிரட்டலால் பயந்து போயிருந்த கலைச்செல்வி தன்னுடைய மகளுக்கு தகவல் தெரிவித்து ராசிபுரம் காவல்துறையினருக்கு போன் செய்திருக்கின்றனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஆதாரங்களை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கலைச்செல்வியின் வீட்டில் பதிவான கைரேகை பதிவுகளை சேகரித்து கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். என்ன சொல்றேன், நான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள வந்து ஒருத்தர் வந்து கத்தி வாயை மூடி கத்தி கழுத்தில் வச்சுட்டே நோக்கம் துப்பாக்கி வச்சிருந்தேன். துப்பாக்கிங்களா? ஆமாம், துப்பாக்கினா நீளமாக இருந்தது, இந்த நாட்டு துப்பாக்கி மாதிரி. 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ் தான் பேசினானு. கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. அங்கே போட்டு மூடிக்கிட்டாங்க, போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன் பணம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. சம்பவ ஏரியா ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதி என்பதால் அங்கு மக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருக்கும். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கொள்ளையர்கள் கலைச்செல்வியின் வீட்டை முன்கூட்டியே டார்கெட் வைத்துதான் சம்பவம் செய்திருக்கின்றனர் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் தனிப்படை அமைத்து அவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே சம்பவத்தின் முழு பின்னணி குறித்தும் தெரிய வரும். அவர்கள் வேறு எங்கெல்லாம் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணையில் தெரிய வரும்.